வணக்கம். இன்னைக்கு பொருட்பாலில் அரசியலில் தெரிந்து செயல் வகை அந்த அதிகாரத்தில் 10வது குறள். எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாது உலகு. எல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்மோடு கொல்லாது உலகு. இதுக்கு எளிமையான பொருள் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? செய்ய வேண்டிய செயலை செய்யணும், அந்த செயலையும் எப்படி வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படிங்கிறத அந்த உபாயங்களை யோசித்து செய்யணும். அந்த உபாயங்களையும் யார்கிட்ட செயல்படுத்தணும் அப்படின்னு யோசித்து செய்யணும். அந்த செயல்படுத்துகிற முறைகளையும் பார்த்து செய்யணும். இதெல்லாம் பார்த்தோம். சரி, இப்போ இந்த குறளில் மற்றவங்களை மட்டும் ஆராயாமல் அந்த உபாயங்களை தேர்ந்தெடுத்து செய்யும் பொழுது உன்னுடைய தகுதியையும் நீ ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை ஏளனமாய் பார்க்கும். அது மட்டும் இல்லை, அந்த காரியமும் கைகூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒரு வினையை அல்லது ஒரு செயலை முடிக்கிறதுக்காக நம்ம நிலைமைக்கு பொருந்தாத உபாயங்களை செய்வாராயின், அதாவது தம்மோடு கொல்லாத அப்படின்னா நம்முடைய நிலைமைக்கு சரியில்லாத காரியங்களை செய்தால் உலகம் கொள்ளாது, அதை உலகம் ஏற்றுக்கொள்ளாது, பரிகசிக்கும். எல்லாத எண்ணி செயல் வேண்டும். அப்படி உலகம் பரிகசிக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னா ஆராய்ந்து அந்த செயலை செய்ய வேண்டும். எதை ஆராய்ந்து? என்னுடைய நிலைமைக்கு நான் இதை செய்யலாமா அப்படின்னு யோசித்து செய்யணும். ஒரு பெரிய ராஜா இருக்கான். அவன் யாரோ ஒருத்தர் போய் தானம் கேட்டாக்கா 10 ரூபாய் தானம் கொடுத்தாருனாக்கா சரியாக வருமா? சிரிக்க மாட்டாங்களா எல்லோரும்? அவனுடைய தகுதிக்கு அவன் வறுமை முழுவதும் போகிற மாதிரி அள்ளி லட்சங்களையும் கோடிகளையும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அவன் ராஜா. அதுதான் அவனுடைய தகுதிக்கு சரி. சரி, ராஜா கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத சம்பளக்காரன், அவனுக்கு மாத சம்பளமே 30,000 தான் இருக்கும். அவன் நான் 1 லட்ச ரூபா தரேன் ஒரு ஏழைக்கு அப்படின்னா அது சரியாக வருமா? அதுவும் சிரிப்புக்குரியதாக தான் இருக்கும். அதனால் ஒரு உபாயம், ரெண்டுமே தானம் தான், கொடுக்கறது தான். ஆனால் அந்த கொடுக்குறவன், அந்த வாங்குகின்ற ஆளும் அதற்கு தகுதி ஆனவன் தான். ஆனால் நம்முடைய நிலைமை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அரசன் செய்கிறத ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியாது. ஒரு சாதாரண மனிதன் செய்கிற மாதிரி அரசன் செஞ்சாக்கா அதுவும் ஏளனத்துக்கு உள்ளாகும். அதை தான் இந்த குறளில் சொல்கிறார். அதனால் நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த 4 உபாயங்களை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்திங்கன்னா, ஒரு முறை ஔவையார் அவருக்கு ஏதோ உடல் உபாதைன்னு சொல்லிட்டு ஒரு சேர மன்னன்கிட்ட போய் எனக்கு ஒரு ஆட்டினுடைய பால் வேணும் மருந்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த சேர மன்னன், நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஒரு ஆட்டுப்பால் வாங்கி வந்து கொடுத்துருப்பான், அல்லது ஒரு ஆடை வாங்கி கொடுத்துருப்பான். அவன் என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு தங்க ஆடு ஔவையாருக்கு பரிசாக கொடுக்குறான். ஔவையார் வியந்து போய் நிற்கிறாரு. அதனால தான் செய்கின்ற உதவி வாங்குறவங்களோட நிலைமை அப்படின்றது ஒன்று நம்முடைய தகுதிக்கு ஏற்றதாகவும் இருக்கணும். அதுதான் இந்த குறளில் சொல்கிறாரு. அதனால் இந்த கடைசியாக பார்த்த 4 குறளில் என்ன விஷயம் காரியம் செய்யணும்னு பார்த்தோம். அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கான உபாயங்களை யோசிக்கணும்னு பார்த்தோம். அந்த உபாயத்தையும் யார் யாரிடம் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி செய்கிறதும் சரியான முயற்சி இருக்கணும், இல்லைன்னா எவ்வளோ பேர் துணை நின்னாலும் செய்யாதுன்னு பார்த்தோம். அது இப்படி மற்றவங்களில் மட்டும் ஆராயாமல் நம்முடைய தகுதி, நம்முடைய நிலைமை, நம்முடைய குணாதிசயங்கள் இதை பார்த்தும் இதற்கு ஏற்ற மாதிரி அந்த உபாயங்களை கையாள வேண்டும் அப்படிங்கிறத கடைசி குறளில் வச்சு முடிக்கிறாரு. நம்மளும் இதோடு முடிக்கிறோம். நாளைக்கு இந்த தெரிந்து செயல் வகை அதனுடைய தொகுப்புரை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.